ஹாய் ஆல். எல்லாருக்குமே மோஸ்ட் ப்ராபப்ளி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுப்போம், கற்றுக்கணுன்னு ஆசை. பட் அது எப்படி நம்ம லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோன்றது தான் கொஸ்டின் மார்க். அங்கே நமக்கு ஒரு தெளிவே இருக்காது. எல்லாருக்கும் சொல்லுவோம், தெளிவே இருக்காது. அந்த மாதிரி இந்த சிஸ்டர் எனக்கு 4 நாளைக்கு முன்னாடி என் வாழ்க்கையில் எனக்கு தெளிவே இல்லை. நான் என்ன செய்யணும்னு எனக்கு ஒரு ஐடியாவே இல்லை. எனக்கு ஒரு தெளிவு வரணும். அதே மாதிரி அவங்க சம்திங் நகையெல்லாம் அவங்க ஹஸ்பண்டுக்கு தெரியாமல் வச்சுட்டு அதை கொடுத்துட்டு அதில் மாட்டிக்கிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணாங்க. ஸோ இதுக்கெல்லாம் தான் அவங்க கிளாஸ் வரேன், நான் பிரம்ம முகூர்த்தம் கிளாஸ்ன்னு. நான் ஏற்கனவே அது 35 டேஸ் க்ராஸ் ஆகிடுச்சு அப்படின்னா பரவாயில்ல, நான் அட்டன் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அவங்க ரெஸ்ட் ஆஃப் இப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தான் வந்தாங்க. ஒரு 3 நாள் தான் அட்டன் பண்ணியிருப்பாங்க. நேற்று அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா, தெளிவான ஒரு ஐடியா கிடைச்சதாகவும், இது நாங்கள் பண்ணுற அந்த கிளாஸில் பண்ணுற மெடிடேஷன் மூலிமா அவங்களுக்கு கிடைச்சிது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இது வரைக்கும் கிடைக்காத அந்த ஒரு தெளிவு. ஸோ ரொம்பவே பாசிட்டிவ் வைபாக ஃபீல் பண்ணுறதாகவும் நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அவங்க வாயால் ஷேர் பண்ணுறதை நம்ம கேட்கலாம். அதுக்கு முன்னாடி கம்மிங் சண்டே மணி ஒர்க் ஷாப் கம்மிங் சண்டே காலை 10 மணிலேருந்து 12:30 வரைக்கும் 2.5 மணி நேரம் நடக்க போகுது. இதில் சூப்பராக நீங்கள் மணி பற்றின எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி அடுத்த பிரம்ம முகூர்த்தம் பேட்ச் ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னா நியூ இயர்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலிமா ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இப்போது அந்த சிஸ்டர் பேசுகிறத நீங்கள் கேட்கலாம். மேம், நான் மைத்ரேயி. உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் மேம். உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்கிறதோ அப்போ கேட்டுக்கோங்க மேம். இப்போ நான் 4 நாளாக இந்த மெடிடேஷன் கிளாஸ் மார்னிங் அந்த பிரம்மமுகூர்த்தம் கிளாஸில் வந்ததில் நான் உங்ககிட்ட என்னோட பிரச்சனைன்னு சொன்னது, எனக்கு கிளாரிட்டி இல்லை, எனக்கு என்ன வரும்னு தெரியல, எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. பட் எனக்கு ஏதோ ஏர்ன் பண்ணணும், நான் ஏதாவது பண்ணணுன்ற அந்த விஷயம் மட்டும் என் மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருந்துச்சு மேம். நான் உங்களுக்கு சொன்னேன். ஆனால் இந்த 3rd டே நான் பண்ணிட்டு முடிச்சுட்டு நேற்று நான் என்னோட குழந்தைய டியூஷனில் விட்டுட்டு ரிட்டர்னில் வண்டியில் வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ஸ்பார்க்கு எனக்கு பயங்கர அப்படியே பிரெயின் பயங்கர கிளியர் ஆகி நான் எனக்கு என்ன பண்ணணுன்ற அந்த கிளாரிட்டியை யூனிவர்ஸ் எனக்கு காட்டுச்சு மேம். அதாவது என்னன்னா, நான் உங்ககிட்ட அந்த வாய்ஸ்லயே சொல்லியிருப்பேன், எனக்கு நல்ல பேச வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் அப்ப நான் உட்காந்து நைட்டு ஃபுல்லா நீங்க சொன்ன அந்த மெடிடேஷனை ட்ரை பண்ணிட்டு இருக்கும் பொழுது எனக்கு எந்த கடவுள்னு எனக்கு சொல்ல தெரியல. ஏதோ ஒரு சிலை ரூபமான திருமேனி, அந்த ஃபேஸ் டக்குன்னு அந்த ஆக்ஞா சக்கரால நான் அந்த ஒயிட் லைட்டை கொண்டு வந்துட்டு இருக்கும்போது எனக்கு ஃபிளாஷ்ல வந்துச்சு மேம். அது என்னன்னு எனக்கு இது பண்ண முடியல. இன்னைக்கு நான் சரி, நாங்கள் ஏற்கனவே கொஞ்சம் டைம் ஆயிடுத்து காலையில அந்த பிரம்ம முகூர்த்தம்ல அதெல்லாம் நான் சொல்லலை. சரி, உங்கள்கிட்ட ஃபர்ஸ்ட் பர்சனலா அது எனக்கு வருமா அந்த மாதிரி, இப்போ 3 நாள்லயே எனக்கு அந்த மாதிரிலாம் வருமா, அது கரெக்டா இல்ல நீ சும்மா மேலோட்டமா ஏதோ நீங்க பண்றீங்க அப்படின்னா என்னன்னு எனக்கு கரெக்டா தெரியாததுனால நான் உங்கள்கிட்ட அங்க எல்லார் எதிர்க்கையும் நான் சொல்லலை மேம். பட் எனக்கு அந்த மாதிரி வந்தது. என்னால நல்ல அந்த பாசிட்டிவ் வைப்ஸ் ஃபீல் பண்ண முடிஞ்சது இந்த 3 நாள்லயே. ஏன்னா நான் எப்பயுமே ஒரு ஆசிலேட்டிங்காவே ஓடிட்டு இருக்கு, இதெல்லாம் நம்மளால பண்ண முடியுமா, நான் பண்ணுவேனா, எனக்கு அது வருமா, சும்மா நம்ம ஏன்னா நான் சின்ன வயசுல இருந்து எல்லாத்துலயும் காலை வைப்பேன், ஆனா எதையும் உருப்படியா பண்ண மாட்டேன், அப்படியே தான் இருந்துட்டு இருந்தது. ஆனா எனக்கு இன்னைக்கு நான் இதை ஏன் உங்ககிட்ட இந்த உங்களோட வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுவே நான் 1 மாசமா யோசிச்சுட்டு இருந்தேன் உங்ககிட்ட பேசுறதுக்கு. அதே நான் எப்பயுமே தள்ளி 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 போட்டுக்கிட்டே இருப்பேன், என்னுடைய வேலைகளை டிராக் ஆன் பண்ணிக்கிட்டே போவேன். எனக்கு அந்த மாதிரி அந்த ஃபிளாஷ் வந்தோடனே நான் ரொம்ப ஹாப்பி. எனக்கு இதுதான் என்னால பண்ண முடியும்னு எனக்கு இது என்னால பண்ண முடியும்னு எனக்கு 100% கான்பிடன்ஸ், 500% கான்பிடன்ஸ்ல நான் இருக்கேன் மேம். நான் அதுக்கு தகுதி உள்ளவள் தான் நீங்க காலையில எனக்கு சொல்லும் பொழுது அந்த அஃபர்மேஷன்ஸ்ல நான் அதை நினைச்சிருந்தேன். ஆக்சுவலா நான் ஒன்னத்தை நோக்கி தான் நான் இது கிளாஸுக்கு வந்தேன். நான் சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட வாய்ஸ்ல, நான் நகையை மீட்கணும் இந்த மாதிரி வச்சுட்டேன் என்னோட கஷ்டத்தும் போது, ஹஸ்பண்டுக்கு கூட தெரியாது, அப்புறம் நான் சொல்லி அவர்கிட்ட திட்டு வாங்கி பேசாம இருந்தா சொன்னேன். ஆனா அதையும் நான் சொல்லியிருக்கேன், என்னன்னா அமௌண்ட் அந்த நகையை மட்டும் என் ஃபோக்கஸ் இல்லை, பட் என்னோட ஏர்னிங் தான் என்னோட ஃபோக்கஸ்ங்கிறது நான் புரிஞ்சிருந்தேன். நான் சம்பாதிக்கணும் அந்த பணத்தை, எனக்கு நான் அது தகுதியானவளா அப்படின்றது எனக்கு கொஸ்டின் மார்க்காவே இருந்துருந்தது. பட் அந்த அஃபர்மேஷன்ஸ் எல்லாம் சொல்ல எனக்கு என்னன்னா, கண்டிப்பா நான் அதுக்கு தகுதியானவதான், என்னால அதை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட குழந்தைகிட்ட, பெரிய 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன், அவ புரிஞ்சுப்பா எல்லாத்தையும். அவள்கிட்ட நான் கேட்டேன், இந்த மாதிரி எனக்கு ஒரு ஐடியா மனசுல வருது, நீ என்ன சொல்ற, உனக்கு என்ன தோன்றது, நான் அந்த மாதிரி பண்ண முடியுமா, அதனால எனக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் எனக்கு இருக்கா அப்படின்னு. ஏமா அந்த மாதிரி நெகட்டிவா திங்க் பண்ற, உனக்கு நிஜமாவே உனக்கு நல்லா பேச வரும்ன்றது எனக்கே தெரியும். நான் ரொம்ப ரொம்ப பாசிட்டிவ் மூட்ல இப்ப இருக்கேன். ஆக்சுவலி நான் இப்ப ஐ எம் கோயிங் டு டெம்பிள் நவ், வெள்ளிக்கிழமைன்றதுனால உங்ககிட்ட, அதாவது இப்ப நான் உங்களுக்கு குருவா நினைச்சுன்னு ஒரு விஷயத்துல உங்ககிட்ட கத்துக்கும் போதுதான் எனக்கு இந்த இது கிடைச்சிருக்கு, இந்த தெளிவு கிடைச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நான் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். தேங்க்யூ மேம், தேங்க்யூ.
நான் என்னுடைய வீடியோஸ்லேயே சொல்லியிருக்கேன். நீங்கள் எந்த ஒரு செயலையும் வந்து அதிகாலையில் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையிலையும் சரி, அந்த நாளும் சரி ரொம்ப தெளிவாகவே போகும் அப்படின்றதுல எந்தவித டவுட்டுமே கிடையாது. நிறைய பேர் கிளாஸ்க்கு வர்றதுக்கு முன்னாடி இருந்த குழப்ப நிலை இப்போது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக மாறி தெளிவான நிலைக்கு வந்துட்டுருக்காங்க. அவங்க சூழ்நிலை மாறுதோ இல்லையோ, அவங்களுடைய அந்த ஒரு தன்னிலை வந்து மாறிட்டுருக்கு அப்படின்னு நிறைய ஃபீட்பேக் கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் அவங்களுடைய சூழ்நிலையும் விரைவில் மாறும். எல்லாமே உடனே உடனே நடந்துட்டா இப்படி அதுக்கான காலகட்டம்னு ஒன்று இருக்குல்ல, கண்டிப்பாக. ஆனால் விரைவில் நடக்கும். இதே மாதிரி நீங்களும் அனுபவம் பெறணும் அப்படின்னா மறக்காமல் கிளாஸ் வேணும் அப்படின்னா ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுருங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.